ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு டே 6ல என்ன பார்க்க போறோம்னா மேப் அவேர்னஸ் அண்ட் ரொட்டேஷன் பேசிக்ஸ் தான். ஸோ டே 5ல பாத்தீங்கன்னா ஸ்குவாட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி தான் சொல்லியிருந்தேன். யாராவது பார்க்கலனா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ கீழே தான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேசிக்கான ரொட்டேஷன் பத்தி சொல்லிடுறேன். ஸோ நீங்க எப்பவும் பிஆர் ரேங்க்ல ப்ளே பண்ற மாதிரி ஜோன் வந்தோடனே சேஃப் ஜோன் குள்ள போக கூடாது, அதாவது லேட் ரொட்டேஷன். ஸோ ஏன் இந்த மாதிரி மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா, இதுல சர்ப்ரைஸ் அட்வான்டேஜ் இருக்கும், ஆனா ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும். அது என்ன ப்ரோ சர்ப்ரைஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இயர்லி ரொட்டேட் எடுத்து ஒரு ஏரியாவை ஆக்குபை பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு எனிமி ஸ்குவாடும் அதே இடத்துல ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்து ஃபைட் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க லேட் ரொட்டேட் பண்ணீங்கன்னா எனிமி அவ்வளவா ப்ரெடிக்ட் பண்ண மாட்டா. நீங்க இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி லேட் ரொட்டேஷன் பண்ணும்போது ரிஸ்க் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஏன்னா ஜோன் டேமேஜ் வரும், ரூட் பிளாக் ஆகலாம், எனிமி கேட் கீப் பண்ணலாம். ஆனா நீங்க இயர்லி ரொட்டேட் பண்ணீங்கன்னா உங்க ஸ்குவாட் பாத்தீங்கன்னா ஒரு பொசிஷன்ல உட்காந்துருப்பீங்க. ஸோ வர்ற எனிமிஸ்க்கு டக்குன்னு அந்த பொசிஷன் கிடைக்காததுனால மேக்ஸிமம் அந்த ஃபைட் நீங்க ஜெயிக்கிற மாதிரி தான் ஆகும். அதனால தான் லேட் ரொட்டேஷனோட இயர்லி ரொட்டேஷன் பெஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் ரொட்டேஷனோட பேசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேப் அவேர்னஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இ ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எய்ம் இருந்தா மட்டும் போதாது, மேப் அவேர்னஸும் இருக்கணும். எப்படின்னா ஏதாவது சவுண்ட், அதாவது எனிமி வெஹிக்கிள் சவுண்டு இல்லைனா கன்சார் சவுண்டு அந்த மாதிரி கேட்கும்போது லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு மேப் இருப்பான், அதை பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மினி மேப்பை யூஸ் பண்ணி தான் எனிமியோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணி அடுத்து நீங்க என்ன மூவ் பண்ணலான்னு யோசிக்கணும். கைஸ் நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு நல்ல எய்ம் இருந்தா ஃபைட்டை வின் பண்ணலாம், ஆனா ஒரு நல்ல மேப் அவேர்னஸ் இருந்தா தான் ஒரு மேட்சை வின் பண்ண முடியும். ஸோ அவள் தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ டே 7க்கு பாத்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.